பாக்குறவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்குமா அப்படின்னு கேட்க தோணும். ஆனா உண்மையில இவருக்கு 60 வயசு ஆகுது. இவர் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு போட்டோகிராஃபர். எப்படி இந்த வயசுலயும் இவ்வளவு இளமையா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவர் பல ரகசியங்களை வச்சிருக்கிறாரு. இவரை எல்லாருமே ஏஜ்லெஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றெரிச்சல் பிடிச்சவங்க எல்லாம் ஏஜ்லெஸ் கிராண்ட்பா அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஃபாலோ பண்ற பல விஷயங்கள்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்களால முடியாது, அதை செஞ்சா நீங்களும் இளமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயம் என்ன பார்க்கலாமா? இந்த ஏஜ்லெஸ் கிராண்ட்பாதர்ல சிங்கப்பூர்ல மாடலிங் செஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு மேண்டரின் பாப் சிங்கரா மாறினாரு. அதுவும் பிடிக்கலன்னு நான் ஒரு போட்டோகிராஃபர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி போட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு ஒரு மாடலிங் ஏஜென்சியும் நடத்திக்கிட்டு அவருக்கு பிடிச்சத அவர் செய்துகிட்டு சந்தோஷமா ஃபாலோ பண்றது ஒரு சிம்பிள் கணக்கு தான். 70% உணவு, 30% உடற்பயிற்சி. இது ரொம்ப ஈஸி, என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? அவரோட உணவு பழக்க வழக்கம் என்ன பார்க்கலாம். காலையில அவரு கொஞ்சம் உடற்பயிற்சி, அதுக்கு பிறகு ஹெவியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாரு. அதாவது 6 முட்டை, அதுல 2 முட்டையில கரு இருக்கும். அப்புறம் ஒரு கிளாஸ் பால், அவகேடோ இல்லனா பெரி ஃப்ரூட்ஸ். இதுதான் அவரோட பிரேக்ஃபாஸ்ட். 3ல இருந்து 5 தடவை ஜிம்முக்கு போறாரு. ரொம்ப ஹெவியான வொர்க் அவுட்லாம் இல்ல, வெயிட்ஸ் தூக்குறதும் கிடையாது, சிம்பிள் வொர்க் அவுட்ஸ். அது மட்டும் இல்ல, தினமும் தவறாம 1 மணி நேரம் ஸ்விம்மிங் பண்றாரு. அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இவர் எதுவா இருந்தாலும் ராத்திரி 11 மணிக்குள்ள தூங்கிடுறாரு. தூங்குனாதான் உடம்பு ரெஜுவனேட் ஆகும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு. இன்னைக்கு பல பேரு இந்த லேட் நைட்ல தூங்குற ஒரு ஹேபிட்ட வச்சிருக்காங்க. அது உடலுக்கு ரொம்ப தீமையானது அப்படின்னு சொல்றாரு. உடல் தன்னைத்தானே ஆழ்ந்த உறக்கம் அவசியம், அதாவது செல்லுலர் ரிப்பேர் அப்படின்னு சொல்றாங்க. அத அவரு உறுதியா நம்புறாரு, செய்கிறாரு. இதை தாண்டி காஃபி, டீ, ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் அப்படின்னு எல்லாத்தையுமே தள்ளி வச்சிருக்காரு. அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்புறம் அவர் சக்கரை சேர்த்துக்கிறது கிடையாது. அதுக்கு பதில் தாராளமா தண்ணி குடிக்கிறாரு. நம்மள பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றதான் முக்கியம். உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எந்த வயசா இருந்தா என்ன, சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்கன்னு அட்வைஸ் பண்றாரு. இவ்வளவு தானே சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்களால ஃபாலோ பண்ண முடியாத, நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. இந்த 60 வயசாகியும் அவர் இன்னும் திருமணம் செஞ்சுக்கல. அவருக்கு குடும்ப கவலைகளோ இல்ல மென்டல் பிரஷரோ எதுவுமே கிடையாது. அவர் இளமையா இருக்கிறதுக்கு அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு இந்த ஏஜ்லெஸ் கிராண்ட்பான்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா திருமணம் ஆகாம இருக்கவங்க எல்லாம் இளமையா இருக்காங்களா? ஏஜிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா இது போன்ற மனிதர்களை பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு இம்ப்ரெஸ் ஆகும். உங்களுக்கு சுவான்டோடானோட பழக்க வழக்கங்கள்ல எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எதை ஃபாலோ பண்ண போறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் இந்த பதிவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thank you very much.